நாகர்கோவிலேருந்து நிஷா. வணக்கம், உங்க கேள்வி கேளு. வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. என்னோட பையன் வந்து ஆட்டோமொபைல் டிபார்ட்மெண்ட்ல போகணும்னு ஆசைப்படுறான் சார். இப்போ தான் +2 முடிச்சிருக்கான். என்ன படிக்கணும்னு ஆசை? ஆட்டோமொபைல் டிபார்ட்மெண்ட் போறதுக்காக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணலாமா சார்? அது இப்போ எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் கூட ஒரு தனியா ஒரு பிரிவு வந்திருக்கு. அது எந்த அளவுக்கு ஸ்கோப் இருக்கு சார்? சரி, மெக்கானிக் பண்ணலாமா? இவில என்ன ஸ்கோப் இருக்கு? வணக்கம். அவர் இப்ப என்ன +2வா டிப்ளோமாவா இல்ல என்ன முடிச்சிருக்காரு? முடிச்சிருக்கான் இந்த இயர். +2 முடிச்சிருக்காரு. ஆமா. ஐயா, +2 முடிச்சோட்டி அவர் நீங்க செலக்ட் பண்ண ஆட்டோமொபைல் ஃபீல்டும் நல்ல ஃபீல்டு. இன்னைக்கு ஆல்டர்னேட் ஃபியூவல் சைடு தேடிக்கிட்டு இருக்காங்க. உலக நாடுகளே இன்னைக்கு வந்து ஒரு மாற்று எரிபொருளை நோக்கி பாருறோம். அதுல இ வெஹிக்கிள் வந்து ஸ்ட்ராங்கு. எலக்ட்ரோ கெமிக்கல் இன்ஜினியர்ஸ் பயங்கரமா பில்ட் ஆயிட்டு இருக்கு. கெமிக்கல் இன்ஜினியர்ஸும் போகலாம். கெமிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கும் அதுல நிறைய வாய்ப்பு இருக்கு. இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சைடு போகலாம். இன்ஸ்ட்ருமெண்டேஷன் போனாங்கன்னா கண்ட்ரோல் இன்ஜினியர் போகலாம். ஸோ அவர் இந்த மெக்கானிக்கல் பிளஸ் கொஞ்சம் இந்த மாதிரி கெமிஸ்ட்ரியில் ஸ்ட்ராங்காக இருந்தான்னா இந்த ஏரியா சைடு போகிற நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இ வெஹிக்கிள் அடுத்த 5 இயர்ஸ் அதுதான் இருக்க போது. அதுக்கு நிறைய மானியம் கொடுக்குது கவர்மெண்ட். நிறைய அந்த ஸ்டார்ட் அப் அது ஓரியன்டா பண்றதுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ஸ்டேட் கவர்மெண்ட் நிறைய கை கொடுக்க தயாரா இருக்காங்க. அதுல நிறைய ரெக்ரூட்மெண்ட் இருக்கு, தாராளம் படிக்கலாம். சரி, நன்றி அழைத்தமைக்கு. சார், நம்ம இப்போ ஐடியை பற்றி பேசிட்டு இருந்தோம். எல்லாருமே அங்கே போகிறதுக்கு காரணம் வந்து 1 லட்ச ரூபாய் சம்பளத்தை ஈஸியாக வாங்கிக்கலாம்.